ஹலோ மக்களே, லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மியும் யாருக்கும் தெரியாமல் தெருவுக்காக அந்த பூஜையை பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த குங்குமத்தை எடுத்துட்டு வந்து நம்ம திருவோட நெத்தியில் வச்ச உடனே தெரு கண்முழிச்சு பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அம்பிகா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நிற்கும் போது டாக்டரும் வந்து திருவுக்கு சர்ஜரி எல்லாமே முடிஞ்சிட்டு, ஆனாலுமே பல்ஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு, அவங்க உயிருக்கு கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம கவிதாவுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி நடக்க போகுது, திருவுனால மறுபடியும் திரும்பி வரவே முடியாது அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. லக்ஷ்மியும் இந்த பரிகார பூஜையை ஸ்டார்ட் பண்ணாதான் திருவோட உயிருக்கு எந்த ஆபத்து வராம இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு மயிலனும் உதவியை கேட்கலான்னு மயில தனியா கூப்பிடும்போது மயிலும் என்னம்மா இங்க நடக்குது, அம்பிகாமா எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி கரெக்டாட்டு சொல்ல ஆரம்பிட்டாங்க. அந்த ஜோசியக்காரங்க என்னதான் சொன்னாங்க, திருவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் மகா கிட்ட கேட்கும்போது மகாவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்கன்னா அதை பத்தி எல்லாம் பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை, கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரியே அந்த பூஜையை இப்பவே தொடங்கி ஆகணும். பாத்தீங்கல்ல டாக்டர் என்ன வந்து சொன்னாங்கன்னு, பல்ஸ் ரேட் வேற கம்மி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி அது யாருக்குமே தெரியாம இந்த 18 நாள் இடைவிடாம இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் நம்ம மயில் கிட்ட சொல்லும்போது மயிலும் சரிம்மா நீ வந்து என்ன சொன்னாலுமே அதுக்கு நான் உதவியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் அந்த இடத்துல மயில் கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போறேன், இங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிடுங்கன்னு சொன்ன உடனே நம்ம மயிலும் திருவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அது மட்டும் தான் எனக்கு ஒரு எண்ணமா இருக்கு, நீ போயிட்டு வாமா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் திருவுக்காக பூஜையை தொடங்கிட்டாங்க. அப்படியே விளக்கேற்றி வச்சு நம்ம லக்ஷ்மி மனசார அந்த கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. திருவோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது, பாவம் ஹாஸ்பிட்டலில் அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க, எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே பதட்டமாக இருக்கும்போது நம்ம கவிதாவும் கௌதம் கிட்ட ஃபோன் பண்ணி கௌதம் நம்ம நினச்ச மாதிரி நடக்க தான் போகுது, இப்போ தான் டாக்டர் சர்ஜரி முடிச்சுட்டு வந்து வெளியில் சொன்னாங்க, பல்ஸ் ரேட் எல்லாம் கம்மியாக இருக்கான், எனக்கு ஏதோ திருவோட உயிருக்கு ஆபத்து வரதான் போகுது, இனிமே அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கௌதமும் ஆமாம் கவிதா இனி நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க போகுது, இனி அந்த திருநாளையும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்கனாலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது, நமக்கு தான் அந்த சொத்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம காஞ்சனாவுக்கும் என்னதான் இங்கே பிரச்சனை நடந்தாலும் இந்த அம்பிகா இந்த ஜோசியக்காரர் சொன்னார் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கே, திருவோட நிலைமை வேற ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் ஃபீல் பண்ணும்போது திவ்யா அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியும் சாமி கிட்ட வேண்டிட்டு அந்த குங்குமத்தை எப்படியாவது நம்ம திருவுக்கு யாருக்குமே தெரியாமல் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன்லேயே பதட்டத்துலேயுமே இருக்காங்க. நம்ம லக்ஷ்மியும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்துட்டு என்ன இங்கே எல்லாருமே இப்படி கூடி நிற்கிறாங்களே, இவங்களுக்கு தெரியாமல் எப்படி நம்ம உள்ள திருவை போய் பார்க்க முடியும், யாராவது ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா எப்படி இருந்தாலுமே நம்மளை அங்கே அனுமதிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை பதட்டத்தில் இருக்கும்போது அப்படியே மயிலை தனியாக கூப்பிடுறாங்க. மயிலும் என்ன லக்ஷ்மி என்னாச்சு, பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டே அப்படி கேட்கும்போது லக்ஷ்மியும் ஆமாண்ணே நான் நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன், ஆனால் இந்த குங்கும பிரசாதத்தை எப்படியாவது அவங்களோட நெத்தியில் வைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் வழி செய்யணும் அப்படி சொல்லும்போது சரி நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, பாவம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன், சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து கொஞ்ச நேரம் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் அங்கே உள்ளவங்களை எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம அம்பிகாவும் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை திருவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நான் எப்போவுமே திருவை தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி சொல்லும்போது நம்ம மயிலும் அங்கே உள்ளவங்களை எல்லாரும் சமாதானப்படுத்தி அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மி இதாண்டா சான்ஸ் சொல்லி நம்ம திருவை பார்க்கறதுக்காண்டி உள்ளே போயிடுறாங்க. திருவை பார்த்த உடனே கதறி அழ ஆரம்பிருக்காங்க. பாவம் திரு, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சதே கிடையாது, அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டே கடவுளே, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்ம திருவோட நெத்தியில் அந்த குங்குமத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இவங்களுக்கும் கோவிலில் வச்சு உன் சந்நிதியில் உனக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு, அது உண்மையாக இருந்தால் இப்போவே இவங்க வந்து கண் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
திருவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு காரணமே அந்த கவிதா அத்தை தான். அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம லக்ஷ்மிக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம லக்ஷ்மி அப்படி குங்குமத்தை வச்சுட்டு சொன்ன உடனே திருவோட உடல்நிலையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது. திருவோட கையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது. அப்படியே கண் முழிச்சு பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த லக்ஷ்மியும் திருவு கண் முழிச்சு பார்க்க போறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இங்கே தான் இருக்கதை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே, பதட்டம் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் திரு கண்ணில் மட்டும் நம்ம பட்டுடவே கூடாது, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம திரு லக்ஷ்மியோட கையை பிடிச்சிடுறாங்களே சொல்லலாம். அதை பார்த்து லக்ஷ்மி அப்படியே பதட்டாக்கி திரும்பி பார்க்கும்போது திரு அப்படியே கண் முழிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே பதட்டமான லக்ஷ்மியும் அவங்க கையை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சிடுறாங்க. கரெக்டா அங்க உள்ளவங்களும் வந்து பார்க்கும்போது திரு என்ன கண் முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு, கையெல்லாம் அசைக்குது. இவங்களோட கண்டிஷன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியில எல்லாருமே பதட்டமா நம்ம அம்பிகா எல்லாம் இருக்கும்போது அங்க உள்ளவங்கள்ட்ட டாக்டர் வெளியில வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டரும் இப்ப திருவோட கண்டிஷன்ல கொஞ்சம் மாற்றம் தெரியுது, இது வரைக்கும் நிலைமை ரொம்பவே மோசமா தான் இருந்துச்சு, இப்ப திடீர்னு அவங்களோட உடல்நிலையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது, இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வராங்க, இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன உடனே தான் அம்பியாவுக்கு எல்லாம் நிம்மதியாச்சு. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம லக்ஷ்மி கவனிச்சிடுறாங்க. லக்ஷ்மியும் சந்தோஷப்படுறாங்க. கடவுளே, நான் சொன்னது மாதிரியே நீ நடத்திட்ட, என்னோட திருவுக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது, ரொம்பவே நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயிலுக்கு மட்டும்தான் எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிக்குது. லக்ஷ்மி பண்ண பூஜைனால தான் திருவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல, நல்ல வேளை திருவை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மயிலுக்கு வருது. நம்ம திவ்யாவுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. திருவுக்கு இனி எந்த ஆபத்தும் வராதுன்னு கேட்கும்போது அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் அவங்க தாண்டிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம அம்பிகா எல்லாரும் சரி நாங்க இப்ப திருவை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு திருவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி திருவ அம்பிகா பார்த்த உடனே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அம்பிகாவுக்கு திருவோட நெத்தியில உள்ள குங்குமத்தை பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்துடுது, யார் இதை வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு பூஜை பண்ணி நாம திருவுக்கு நெத்தியில யாரோ குங்குமம் வச்சனாலதான் திரு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அம்பிகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. திரு உனக்கு இப்போ ஒன்றும் இல்லையேப்பா, நல்லா தானே இருக்கு அப்படி கேட்கும்போது திருவோம் எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லபடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம திருவோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு, யாரோ ஒருத்தங்க நம்ம நெத்தியில பிரசாதத்தை வச்ச மாதிரி இருந்து, அது மட்டும் இல்லாம அவங்கள கையை பிடிக்கும்போது என்னை தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்தே போயிட்டாங்களே அப்படிங்கிறது எல்லாமே நம்ம திருவுக்கு ஞாபகத்துக்கு வருது. இது என்ன கனவா நிஜமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே நம்ம திரு இருந்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம திருவும் திவ்யா தான் இதை செய்திருப்பாளோ அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. இப்படி அம்பிகாவும் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் திருவோட உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அம்பிகா கொஞ்சம் நிம்மதியாகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கவிதாவுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சு கௌதம் கிட்ட வேற நம்ம இப்போ தான் பேசணும், எப்படியாவது திருவோட உயிருக்கு ஆபத்து வந்துடும், சொத்து எல்லாமே நமக்குன்னு நினச்சோம், இப்போ எல்லாமே மாறி போச்சே, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம லக்ஷ்மியும் கவிதா கிட்ட வந்து இன்னொரு வாட்டி தீர்வுக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ ஒரு செயல் செய்தீங்கன்னா அப்புறமா நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு சரியா மிரட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம்.